தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உதயநிதி பதவியேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். உதயநிதி பதவியேற்கின்றார். உதயநிதி இவர் கருணாநிதியின் பேரன், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய மகன், திமுகவின் இளைஞரணி செயலாளர். வாரிசு அடிப்படையில் அரசியலுக்கு வந்தவர். தற்பொழுது இளவரசராக முடிசூட்டப்பட்டுள்ளார். இனி திமுக ஆட்சியை பிடித்தால் மன்னராக முடிசூட்டப்படுவார். அதுதான் உண்மை. வாரிசு அரசியல் படி இவர் பதவிக்கு அரசியலுக்கு வந்துள்ளார். உதயநிதி நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 2வது முறையாக சேப்பாக்கம் தொகுதியில் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அவரது தந்தை தான் போட்டியிட்ட தொகுதியிலேயே, கொளத்தூர் தொகுதியிலேயே தோற்றுப்போனார். திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றது. பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. திமுக 57 இடங்களில் வெற்றி பெற்றாலும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெற்றி பெறவில்லை. ஆகவே யார் தலைவர் என்ற கேள்வி எழுந்தது. சட்டசபை எம்எல்ஏக்கள் குழு தலைவராக உதயநிதி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. துணைத் தலைவராக கே.என். நேரு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கொறடாவாக திருவண்ணாமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தெலுங்கர் சமுதாயத்தை சார்ந்த ஆமா வேலு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆக திமுகவில் இந்த தலைவர், துணைத் தலைவர், கொறடா இந்த 3 முக்கியமான பொறுப்புகளுக்கும் தெலுங்கர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது உதயநிதி சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக அவர் பொறுப்பேற்கின்றார். அமைச்சருக்குரிய அந்தஸ்து எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படும்.